இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் நம்ம சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி வச்சாச்சு. சின்ன சின்ன பீஸாக எலும்புகள்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எலும்பு தான் சேர்த்துருக்கேன். நம்ம எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போடும்போது நல்ல டேஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனையும் பீசஸ் வந்து சேர்க்க போகிறோம். சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அரிசி வந்து சேர்க்கலாம். ஸோ நான் எலும்பெல்லாம் பார்த்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக குக்கரில் செய்யணும். நம்ம இந்த அரிசியும் போட்டாச்சு. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி தான். ரொம்ப போட்டோம்னா குழஞ்சி போயிடும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மசாலா என்னென்னா மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு இது கொதிக்கிட்டு இனி லாஸ்ட்டாக இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெய் 1 ஸ்பூன் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இனி இதில் கொதிச்சிட்ருக்கு. நம்ம மூடி போட்டு நம்ம 3 விசில் வச்சா போதும். ரொம்ப குழை வைக்கண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் உப்பு, மசாலா பொடி எல்லாம் இருக்கான்னு ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து சிக்கனை வந்து வறுக்கிறேன். இதில் மசாலா என்ன பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 முட்டை, தயிர், அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம விரவி இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் ரெடி ஆகிட்டு நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வேறு வேறு வீடியோஸோடு உங்களுக்கு